السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد: ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلموا وبشر المخبتين. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ولكل أيام التشريق ذبح أو كما قال. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்துக்கு நேர்வழிகாட்டியாக வந்த அனைத்து இறைத்தூர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழக்கூடிய சத்திய சஹாபாக்கள் மீதும், குறிப்பாக இந்த வகுப்பிற்கு அதற்கே உரித்த நேரத்திலும் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் குறையொன்றில் மட்டுமே பிரார்த்திப்பதாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய வகுப்புடைய பாடத்துடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், உல்ஹியா குர்பானி ஏன் எப்படி என்ற தலைப்பின் மத்தியில் சில விஷயங்களை நாம் பேச இருக்கின்றோம். எதற்காக இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது என்பதை நாம் எல்லாம் உணர்ந்திருக்கின்றோம். இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய 2-3 நாட்களில் நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜு பெருநாள், ஈதுல் அல்ஹா, இப்படிப்பட்ட தினத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை குறித்து நம்முடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் பலவிதமான கேள்விகள், பலவிதமான சந்தேகங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகவே இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை அதற்குண்டான தெளிவான விளக்கத்தையும் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் மிகவும் சிறந்த நாட்கள் என்பதை நாம் பல பயான்களில் கேட்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு சிறந்த நாட்கள் என்று சொன்னால், அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான நாள். சஹாபாக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள், போரிலே சென்று தம்முடைய உயிரை தியாகம் செய்வதுதான் சிறந்தது. இருக்கிறதுலே உச்சபக்க நன்மை எது என்று சொன்னால், போரிலே தம்முடைய உயிரை தியாகம் செய்வதுதான் சிறந்தது என்பதாக சஹாபாக்கள் விளங்கியிருந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாட்கள் சிறந்து என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள், யாரை சொல்ல அதை விட இது சிறந்ததா என்பதாக சஹாபாக்கள் கேள்வி கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுக்காக தம்முடைய உயிரை தியாகம் செய்வது உண்மையில் சிறந்தது தான். அதே போன்று இந்த 10 நாட்களும் மிக சிறந்த ஒரு 10 நாட்கள் என்பதாக சொன்னார்கள். ஆக அந்த அடிப்படையில் இந்த 10 நாட்களில் பலவிதமான இபாதத்துகளை நமக்கு இஸ்லாமும் அல்லாஹ் ரசூலும் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த இபாதத்துகளில் மிக முக்கியமாக விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த துல்ஹஜ் பிறை 10ஆம் அன்று நம்முடைய பிராணியை நாம் குர்பானி செய்வது, உல்ஹியா கொடுப்பது தான் மிக சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக துல்ஹஜ் மாதம் பிறை 10 அன்று பெருநாள் தொழுகை முடிந்ததிலிருந்து ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய 11, 12, 13 ஆகிய இறுதி நேரம் வரை உள்ள காலகட்டங்களில் குர்பானி பிராணிகளை அல்லாஹுக்காக அறுப்பதையே உல்ஹியா என்று கூறப்படும். அரபு மொழியில் உல்ஹியா என்று சொன்னால் முற்பகலில், பகல் நேரங்களில் பிராணிகளை அறுப்பது என்பதாக பொருள். ஆக அல்லாஹுக்காக ஆடு, மாடு, ஒட்டகம் இவற்றை குறிப்பிட்ட நாட்டில் அறுப்பதையே குர்பானி என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இது வசதி வாய்ப்புள்ள ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் குர்பானி கொடுப்பது கடமையாகும். எந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு என்று சொன்னால், ஜக்காத் கடமையாக இருக்க வேண்டும், சொந்த வீடு இருக்க வேண்டும், எந்த கடனெல்லாம் இருக்க வேண்டும், இதெல்லாம் இஸ்லாம் சொல்லித்தரவில்லை. அந்த பெருநாள் அன்று யாருக்கு குர்பானி பிராணி வாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கின்றதோ, அதிகபட்சமாக 20,000 ரூபா, சரிங்களா, அது மேலே போகாது, யாருக்கு அந்த 20,000 ரூபா இருக்கின்றதோ அவர்கள் மீது குர்பானி கொடுப்பது கடமையாகும். மேலும் அல்லாஹு தாலா சொல்கின்றான், நான் ஓதிக்காட்டிய வசனத்தில் 22வது அத்தியாயம் 34 வசனத்தில், வலிக்குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகல் யذ்குரு ஸ்மல்லாஹ், கால்நடை பிராணிகளிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உணவாக்கியுள்ள ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றிலிருந்து அவர்கள் அல்லாஹுடைய பெயரை கூறும்படி செய்வதற்காகவே குர்பானி கொடுப்பதை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் கடமையாக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். குர்பானி கொடுப்பது ஒரு கடமை என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லித் தருகின்றது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறைகள் ஒன்றுதான் குர்பானி கொடுப்பது என்பதாக சொன்னார்கள்.
இந்த குர்பானி கொடுப்பது ஒரு முக்கியமான ஒரு வணக்க வழிபாடாகும். ஆக அல்லாஹ்வை தவிர்த்து யாரையும் இதிலே நாம் இணையாக சேர்த்து விடக்கூடாது. ஆக அல்லாஹுக்காக நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவர்களை நாம் சேர்த்து அந்த அவுலியாக்களுடைய பெயரால், நம்முடைய முன்னோர்களுடைய பெயரால், அல்ல நபிஸ்லாசனுடைய பெயரால் இப்படி என்பதாக சொல்லி நாம் குர்பானியை கொடுப்போம் என்று சொன்னால் அது ஷிர்காக ஆகிடும். ஆகவே அல்லாஹுக்காக மட்டுமே இது செய்யப்பட வேண்டும். காரணம், இது முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வாசகத்தை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்றான். நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்ன சலாத்தி வனுசுகி ஒ மஹ்யா யுமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் இன்ன சலாத்தி வனுசுகி ஒ மஹ்யா யுமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு மரணம் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம் என்பதாக நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுங்கள். இந்த வாசகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நாமும் தொழுகையுடைய ஒவ்வொரு ஆரம்பத்தில் இந்த வாசகத்தை சொல்லுகின்றோம். ஆனால் அந்த வாசகத்தின் அடிப்படையில் நாம் செயல்படுகின்றோமா என்பது ஒரு கேள்விக்குரிய செயல்தான். அப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய தொழுகையாகட்டும், உங்களுடைய குர்பானி ஆகட்டும், உங்களுடைய வாழும் மரணம் அனைத்தும் அல்லாஹுக்காக இருக்கணும் என்பதை குர்ஆன் சொல்லித் தருகின்றது. ஆக அந்த அடிப்படையில் நாம் தரக்கூடிய குர்பானி முற்றிலுமாக அல்லாஹுக்காக தரப்பட வேண்டும். அந்த குர்பானி பிராணி அறுக்கும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் நாம் அதிகமாக சேர்த்து விடக்கூடாது. மேலும் துல்ஹஜ் மாதத்துடைய இந்த குர்பானி மிக சிறப்பான ஒன்று. காரணம், அல்லாஹு தஆலா மொத்தம் 12 மாதங்களை படைத்திருக்கிறான். உலகம் படைப்பதற்கு போது அல்லாஹு தஆலா 12 மாதங்களை படைத்திருக்கின்றான். அந்த 12 மாதத்தில் 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகின்றார். அது துல்காதா, துல்ஹஜ். துல்காதா என்பது 11ஆவது மாதம், துல்ஹஜ் 12ஆவது மாதம், அதுக்கடுத்து 1ஆவது மாதம் முஹர்ரம், அதுக்கடுத்து ரஜப். இந்த 4 மாதம் புனிதமான மாதங்கள் நாம் வச்சுக்கணும். புனிதமான மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்கள் அரபிகளத்தில் என்ன ஒரு பழக்கம் இருந்தது, ஆரம்பத்திலிருந்து என்ன பழக்கம் இருந்ததுன்னு சொன்னால், சண்டை செய்ய மாட்டார்கள். இந்த 4 மாதத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், முற்றிலுமாக இது கடவுளுக்கு உண்டான மாதம் என்பதாக அந்த மாதத்தில் அவர்கள் சண்டை செய்வதையும் தவறு செய்வதையும் தவிர்த்து கொள்வார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாதத்தில் ஒன்று தான் துல்ஹஜ் மாதம். இந்த மாதத்தில் நாம் குர்பானி கொடுப்பது நம் மீது கடமையாக்கி இருக்கின்றார்கள். புகாரியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதில் ஒன்றுதான் துல்ஹஜ் மாதமாகும். இந்த மாதத்தில் செய்ய முக்கியமான கடமை குர்பானி கொடுப்பது, உல்ஹியா கொடுப்பது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில் 4602 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அடுத்த கேள்வி என்ன சொன்னால், குர்பானி ஏன் நமக்கு கடமையாகின்றது? குர்பானுடைய வரலாறு நமக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, நீண்ட வரலாறு நமக்கு தெரியும். அந்த வரலாறை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம், புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் குர்பானி கொடுத்தார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த எண்ணத்தின் அடிப்படையில் குர்பானி கொடுத்தார்களோ அந்த எண்ணத்தில் நாம் குர்பானி கொடுக்கின்றோமா என்பதுதான் முக்கியமான கேள்வி. ஆக குர்பான் நம் மீது கடமையாக்கப்பட்ட நோக்கம் என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தார்களும் அல்லாஹுக்காக செய்த தியாகத்துடைய ஒரு அடையாளமாகத்தான் அல்லாஹ் குர்பானியை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றார். ஒரு அடையாளம் வச்சுருப்போம் இல்லையா? இதுவும் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் அதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஒரு அடையாளம் வச்சுருப்போம். இதை பார்த்தோன்னே இது ஞாபகம் வரும், இது செஞ்சால் எனக்கு அந்த ஞாபகம் வரும் என்பதாக நம்ம வச்சுருப்போம். பல உதாரணங்கள் இருப்போம், சரிங்களா? அப்போ அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகத்தை பாராட்டி அது ஒவ்வொரு சமுதாய மக்களும் தெரிந்து கொள்ளணுவதற்காக வேண்டித்தான் ஹஜ்ஜையே அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றார். ஹஜ்ஜுடைய அனைத்து விஷயங்களையும் நாம் சற்று ஆழ்ந்து யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம், இஸ்மாயில் நபியுடைய தியாகம், அதே போன்ற இப்ராஹிம் நபியுடைய துணைவியாருடைய தியாகம், இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டது தான் ஹஜ். ஆக அனைத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். அதை ஒவ்வொரு சமுதாயத்தினரும் புரிந்து கொள்ளணுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான். அதிலுடைய கடைசியுடைய ஸ்டெப்பு தான் இந்த குர்பானி கொடுப்பது. ஆக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மகனை பெற்றெடுக்கின்றார்கள். அந்த மகனை அறுப்பதற்காக அவர்கள் கனவு காணுகின்றார்கள். அந்த கனவை உண்மைப்படுத்த முயற்சி செய்யும் போது தான் அல்லாஹு தஆலா நிறுத்தி ஆட்டை பலியிட செய்தான் என்பது வரலாறு நமக்கு தெரியும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபலம்மா பலகா மஅஹு ஸஅய கால யா புனிய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா கால யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். அந்த நடமாடக்கூடிய வயதை அந்த மகன் அடைந்த போது, என் அருமை மகனை உன்னை அறுத்து பறிவிடுவதாக நான் கனவு கண்டேன், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதாக தம்முடைய மகனிடத்தில் கேட்கின்றார். அப்போ மகன் சொல்கின்றார், காலையா அபத்தி ஃபால், மகன் சொல்கின்றார், என் அருமை தந்தையே, மா துமர், உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை நீங்கள் செய்யுங்கள். ஏன்னா நபிமாருடைய கனவு ஃபுல்லாக வஹி தான். நபிமார்கள் காணக்கூடிய கனவும் ஒரே வஹி என்பதாக அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கின்றார்கள்.
அந்த அடிப்படையில் இது அல்லாஹுடைய செய்தி என்பதை புரிந்து கொண்டோடனே அவங்க சொன்னாங்க, மகன் சொல்கிறாரு, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின் அஸ்ஸாபிரீன், நீங்கள் அல்லாஹ் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக என்னை பொறுமையானவர்களை நீங்கள் காண்பீர்கள். நான் ஒன்றும் பதட்டப்பட மாட்டேன், நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், ஓடிட மாட்டேன், உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னாலும் செய்யுங்க என்பதாக மகன் சொன்ன விஷயத்தை அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். அந்த வசனம் தொடர்ந்து 34 அத்தியாயத்தில் 103, 104, 105, 106, 107, 108 ஆகிய வசனங்கள் இதை தொடர்ந்த அந்த தந்தையும் மகனுடைய உரையாடலை அல்லாஹு தஆலா வரிசையாக பதிவு செய்கின்றான். ஆக இப்படி மகனை அறுப்பதாக அவர் கனவு கண்ட விஷயத்தை சொல்லும்போது மகன் சொல்லுகின்றார்கள், என் அருமை தந்தையை நீங்கள் சொன்னதை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக சொன்னவுடன் ஃபலம்மா அஸ்லமா வத்தல்லஹுலில் ஜபீன், மகனை முகம் குப்புற படுக்க வைக்கின்றார்கள். வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம், நாம் இப்ராஹிம் என்பதாக அழைத்தோம். அது சத்தக்த ருயா இன்னா கதாரிசில் முஹ்சினீன், திட்டமாக நீங்கள் கண்ட கனவை மெய்ப்படுத்தி விட்டீர், நீங்கள் உண்மையாளர்கள் ஆகிவிட்டீர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இன்னஹாதா லஹுவல் பலா உல் முபீன், இது நிச்சயமாக தெளிவான பெரும் சோதனை தான். ஃபதை நாஹு பிதிபிஹின் அலீம், அதற்கு பகரமாக நாம் ஒரு பலிப்பிராணியை கொடுத்தோம். வத்தரக்னா அலைஹி ஃபில் ஆஹரீன், இந்த நிகழ்வு பிற்காலத்துக்கு ஞாபகார்த்தமாக இப்பதற்காக நாம் விட்டு வைத்தோம் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். அந்த வரலாறு அல்லாஹ் சொல்கின்றான். கடைசியாக வத்தரக்னா அலைஹி ஃபில் ஆஹரீன், கடைசி வரைக்கும் உலகம் அலையும் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இது இருக்கட்டும் என்பதற்காக நாம் இதை விட்டு வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஒருவேளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய மகன் இஸ்மாயில் நபியை அறுத்திருந்தால், ஒருவேளை அல்லாஹ் கடமையாக்கியிருந்தால் நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆடை இருக்கிறதுக்கே ஜீவராசிகள் மீது இறக்கமில்லை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை, சரிங்களா, அறுப்பதை விரும்புவதில்லை, மக்களை கொள்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை. இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா இதை எப்படி மாற்றி வைத்து இது மக்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக ஆக்கி வைத்திருக்கணும் என்பதாக சொல்லி இந்த பலிப்பிராணி அறுப்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக இந்த வசனங்களில் இந்த 6 வசனங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், தந்தை எப்படி இருந்தார், தம்முடைய மகனை அறுப்பதற்காக துணிந்தார், அதுவும் காலம் கடந்து பிறந்த குழந்தையை அறுப்பதற்காக துணிந்தார். மகன் எப்படி இருந்தார் என்று சொன்னார், தந்தையுடைய தியாகத்திற்கும் அல்லாஹுடைய சொல்லுக்கும் உட்பட்டார், தயார் என்பதாக சொன்னார். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அந்த சோதனை, பெரும் சோதனை அல்லாஹ் கொடுத்ததாக சொல்கிறேன். பெரும் சோதனை இது, தம்முடைய மகனை இழப்பது என்பது ஒரு தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. அந்த சோதனை கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்காக சந்திப்பதற்கு தயாரானார்கள் என்பதை இந்த குர்ஆன் வசனம் சொல்லித் தருகின்றது. ஆகவே குர்பானியுடைய முக்கியமான நோக்கம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு முற்றிலுமாக கட்டுப்படுவது, முக்கியமான நோக்கம் அதுதான். வெறும் பலி பிராணிகளை அறுப்பதோ இல்லை கூட்டு குர்பானிகள் சேர்ந்து குர்பானி கொடுப்பதோ முக்கியமான விஷயம் அல்ல. மாறாக அந்த நேரத்தில் நாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் செயல்படக்கூடிய நோக்கம் நமக்கு எப்படி அமைந்திருக்கின்றது. ஆக அல்லாஹுக்கும் அல்லாஹும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் எதுவெல்லாம் நமக்கு இடையூறாக இருக்கின்றதோ அது அப்படிப்பட்ட அனைத்தையும் நான் என்ன செய்வேன், நான் அறுத்து எறிவேன், விட்டு விடுவேன் என்பதற்குண்டான ஒரு சிம்பாலிக் தான் குர்பானி கொடுப்பது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய மனைவி ஹாஜரா அவர்களை அந்த வனாந்தரத்தில் ஒரு பாலைவனத்தில் விட்டு செல்லும்போது அவருடைய கீழாடையை பிடித்து கொண்டு கேட்கின்றார்கள், இதுதான் உங்களுடைய இறைவனுடைய கட்டளையா? ஒரு பச்சிலம் பாலகனையும் என்னையும் இந்த காட்டிலே விட்டு செல்கின்றீர்களே, பாலைவனத்தில் விட்டு செல்கின்றீர்களே, கண்ணு கட்டிய தூரம் வரை தண்ணியோ மரமோ செடியோ கொடியோ வீடோ எதுவுமே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல விட்டு செல்கின்றீர்களே, இதுதான் உங்களுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்கின்றார். இப்போது மனைவி என்ன சொன்னாங்க, விட்டுட்டு போலன்னு சொல்லிட்டு புலம்பல, இது அல்லாஹ்வுடைய ரூல்ஸா அப்படின்னு கேட்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரே வார்த்தை என்ன, ஆம், உடனே விட்டுட்டாங்க சார், நீங்கள் போங்க. அப்போது மனைவியை கூட எப்படி கட்டமைத்திருக்கின்றார்கள். ஆக அல்லாஹுடைய சட்டத்துக்கு முன்னால் நான் கட்டுப்படுவேன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த குர்பானி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக குர்பானியின் நோக்கம் என்னென்னு சொன்னால், நாம் ஆடு மாடு ஒட்டகம் குர்பானி செய்யும்போது இதனால் அல்லாஹுக்கு எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது. அல்லாஹ் ஏதாவது பயன் கிடைக்குமா? இல்லை. மாறாக இதை தக்வா இறையச்சத்தை தான் அல்லாஹ் பார்க்கின்றான். இதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் அறுக்கக்கூடிய ஆட்டுடைய மாமிசமோ இரத்தமோ அல்லாஹ் சென்று அடைவதில்லை. மாறாக வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய தக்வா மட்டும்தான் அல்லாஹ் சென்று அடையும் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகிறார். அப்போது குர்பானி கொடுக்கும்போது நம்முடைய தக்வா எப்படி இருக்கின்றது, நம்முடைய இறையச்சம் எப்படி இருக்கின்றது, நாம் எந்த நோக்கத்தில் தருகின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். இதில் ஒருபோதும் முகஸ்துதி பெருமை நமக்கு வந்துவிடக்கூடாது. நான் குர்பானி கொடுக்குறேன், என்னுடைய குர்பானி தான் உண்மையான குர்பானி, என்ன மாதிரி யார் கொடுப்பா, இப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் நமக்கு ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. மாறாக
அல்லாஹுடைய சட்டத்துக்கு முன்னால், அல்லாஹுடைய தூதருடைய சட்டத்துக்கு முன்னால் எதெல்லாம் இடையூறாக இருக்கின்றதோ அதை விட்டு விலகி விடுவேன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றப்பட வேண்டும். நான் அதிகமாக யோசிப்பது உண்டு, மக்கள் குர்பானி கொடுப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன, ஏன் முயலுகின்றார்கள் என்று சொன்னால், எந்த விதமான நஷ்டமும் இல்லை. குர்பானி கொடுப்பதால் நஷ்டம் இதாக இருக்கா? ஃபுல் ஆட்டுக்கு நமக்கு கிடைக்க போகுது, ரத்தம் ஹராம், நமக்கு அது கீழே போயிடுது, சரிங்களா? தோல் நமக்கு தேவையில்லை, கொடுத்துட்றோம். அப்போ நமக்கு நஷ்டமே இல்லையா? நமக்கு நஷ்டமாக லாபமா? 100% லாபம் தான் நமக்கு, இல்லையா? ஆக இதே மக்கள் முன் வந்து செய்ய தயாராகின்றார்கள். பரவாயில்ல, நமக்கு எந்த நஷ்டம் இல்லை. ஒருவேளை அல்லாஹு தாலா உங்கள் குர்பானி அறுத்துட்டு, அப்படியே நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது மாதிரி, மகன் சொன்ன மாதிரி குர்பானி அறுத்துட்டு நீங்கள் இதில் போட்டுருங்க, ரோட்டில் போட்டுருங்க, நாம் அதை அங்கீகரித்து கொண்டால் அதை கரித்து விடுவோம் என்பதாக அல்லாஹ் வைத்திருந்தால், நம்முடைய சமுதாயம் குர்பானி கொடுப்பது ரொம்ப யோசிக்கும். ஏன்னா நமக்கு ஒன்றும் கிடைக்கல இல்லையா? இன்றைக்கி மனிதன் வந்து இதுலேயும் கூட ஒரு லாபம் பார்க்கின்றான். குர்பானி கொடுப்பதால் நமக்கு என்ன பங்கு கிடைக்கின்றது, நமக்கு என்ன லாபம் கிடைக்கின்றது. அப்போ குர்பானி வாங்கும்போது, ஆடு வாங்கும்போதே அவனுடைய ஃபஸ்ட்டு கேள்வி என்ன? ஆடு வாங்கும்போதே இல்லை, கறி எத்தனை கிலோ கிடைக்கும், கறி வந்து எவ்வளோ கிலோ கிடைக்கும், கறி வந்து 20 கிலோ கிடைக்கும், சரிங்க, கறி 15 கிலோ கிடைக்கும், சரி. ஆகவே அவன் கறியை வைத்து தான் அந்த குர்பானியை அளவீடு செய்கின்றான். இப்போ நம்ம திருப்பி கேட்கின்றோம், உன்னுடைய தக்குவாவுடைய கிலோ என்ன, தக்குவா எத்தனை கிலோ இருப்பான் குர்பானி கொடுக்கணும்னு சொன்னால், தக்குவா 0, ஒன்றுமே இருக்காது. ஆகவே இதை அவன் லாபமாக எண்ணுவது மட்டுமல்லாமல் இதில் அவன் பெருமை கொள்வதும் முகஸ்துதி கொள்வதும் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அதே போன்று கூட்டு குர்பானி தரக்கூடியவர்கள் அதை இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் மாட்டுக்கறி நாங்கள் சாப்பிட்றதில்லை, எங்களுக்கு குடும்பத்தில் பழக்கம் இல்லை, நீங்கள் அறுத்து கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது அந்த குர்பானி கொடுப்பதை இவர்கள் எந்த அளவுக்கு விசுவாசமாக செயல்படுகின்றார்கள் தான் வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. ஆகவே குர்பானி தரும்போது உண்மையான நோக்கம் என்னவென்று சொன்னால், நான் அல்லாஹுக்காக தருகின்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பெற்ற மகனை அல்லாஹுக்காக குர்பானி கொடுக்க முன் வந்தார்களோ, அந்த அல்லாஹுடைய பொருத்தம் தான் எனக்கு வேண்டும். இதே போன்று நானும் தியாகம் செய்ய முன் வருவேன், தியாகம் செய்வேன் என்ற ஒரு உள்ளச்சமும் இறையச்சமும் தான் குர்பானி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்வதை போன்று அந்த கரியோ ரத்தமோ அல்லாஹ் சென்று அடைவதில்லை. ஒருவேளை கரியோ ரத்தமோ அல்லாஹ் சென்று அடைவதாக இருந்தால் நாம் திருப்திப்பட்டு கொள்ளலாம், சரிங்களா? இப்போ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரோமா இல்லையா? போயிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு செலவு பண்ணால் திருப்தி ஏற்பட்டது. நம்ம ஒரு 10 லட்சம் செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோம், பரவாயில்ல, அல்லாஹுக்காக செலவு பண்ணாது, ஒன்றுமே லாபம் இல்லை, ஒன்றுமே அல்லாஹுக்கு இது லாபமே இல்லை. காரணம் என்ன? நீ அங்கே ஹஜ்ஜில் சென்ற படித்த பாடம் என்ன? அந்த அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள முன் வர வேண்டும். ஆக இதுதான் முக்கியமான பாடமாக அல்லாஹுக்கு செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளும், எல்லா வணக்கங்களும், எல்லா தியாகங்களும் அல்லாஹுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. இப்போ அல்லாஹ் இதன் மூலம் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், இந்த மனிதனை கட்டமைக்கின்றான், இந்த மனிதனை தக்வாவுக்குள் இறைச்சத்துக்குள் கொண்டு வர முயற்சி செய்கின்றான். தொழுகையாகட்டும், தொழுகையோட முக்கியமான நோக்கம் என்ன? இறையச்சம் தான். நோம்பாகட்டும், நோம்புடைய முக்கியமான நோக்கம் என்ன? இறையச்சம். ஜக்காத்தோட முக்கியமான நோக்கம் இறையச்சம், ஹஜ்ஜோட நோக்கம் இறையச்சம், குர்பான் நோக்கம். அப்போ அல்லாஹ் முற்றிலும் சுற்றி வருவது இந்த இறையச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பல வகையில் அல்லாஹ் நமக்கு ப்ராக்டிஸ் என்ன செய்யலாம், கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் நாம் எல்லா பணிகளையும் செய்கின்றோம், அல்லாஹ் சொன்ன எல்லா பணிகளையும் செய்கின்றோம். ஆனால் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இறையச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த பணிகள் அனைத்தும் அல்லாஹுக்கு தேவையில்லாத ஒன்று. நபிகள் நாயகம் சொன்னார்கள் இல்லையா, யார் நோன்பு வைத்து கொண்டு பொய் பேசுகின்றார்களோ, பொய்யான வாழ்க்கை வாழுகின்றார்களோ, அவருடைய பசியும் பட்டினியும் அல்லாஹுக்கு தேவையில்லை என்பதாக சொன்னார்கள். ஆகவே இறையச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வதால் முக்கியமான நோக்கம். இறையச்சத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், குர்பானை கொடுத்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால், நாம் ஒரு ஸ்டெப்பு மார்க்கத்து விஷயத்துக்காக முன் வரவில்லை என்று சொன்னால், நம்ம முடிவு செய்து கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய குர்பானியை அல்லாஹு தாலா எப்படி ஏற்றுக்கொண்டு இருப்பான் என்பதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆக எல்லா இபாதத்துகளுக்கும் ரிசல்ட் நமக்கு உடனே அல்லாஹ் காட்டுகின்றான். நோன்பு வைத்தோம், இறையச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சரி. அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? ஒன்றுமே மாற்றமில்லை, நோன்பு நமக்கு வீண்தான். அதே போன்று தொழுகின்றோம், தொழுது விட்டு தொடர்ந்து பாவங்களை செய்கின்றோம், நம்முடைய தொழுகை வீண்தான். அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை, தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மானக்கேடான விஷயத்திற்கு உங்களை தடுக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். தடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய தொழுகை வீண்தான். ஆக இதே போன்று தான் அனைத்து விஷயங்களையும் இந்த குர்பானி மூலம் இறைச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வதால் முக்கியமான நோக்கம் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆக இறைச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய குர்பானி வெறும் கரியைத்தான் நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக குர்பானியின் நோக்கம் இறைச்சியா இறையச்சமா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் நம்முடைய நோக்கம் இறைச்சி தான், ஆனால் அல்லாஹ்வுடைய நோக்கம் இறையச்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்து குர்பானி கொடுப்பவர்கள் எப்படி நியத்து வைப்பதுன்னு சொன்னால், குர்பானி கொடுக்கும்போது இந்த குர்பானி எனக்காகவும் என்னுடைய வீட்டில் உள்ள எல்லோருக்கும் சேர்ந்து நான் குர்பானி கொடுக்கின்றேன் அல்லாஹுக்காக என்பதை நியத்து வைத்துக்கொள்ளும். அல்லாஹுக்காக இந்த குர்பானியை எனக்கும், இந்த நன்மை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் விரைவாக கொடுப்பாயாக என்பதாக நியத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டால் போதுமானது. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்கும்போது சொல்வார்கள், அல்லாஹுடைய பெயரால் இந்த பிராணியை நான் அறுக்கின்றேன், முகமதிடமிருந்தும் முகமதுடைய குடும்பத்திலிருந்தும் முகமதின் சமுதாயத்திலிருந்தும் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக துவா செய்வார்கள். அப்போது குர்பானி கொடுக்கும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். குர்பானி அடுத்து முடித்த பின்பு அல்லாஹ்வுடன் துவா செய்ய வேண்டும், விரைவாக இதை எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய சமுதாயத்திற்காகவும் ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக நாம் துவா செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் துவா செய்திருக்கின்றார். அப்போ குர்பானி அறுக்கும் போதே இதெல்லாம் சொல்லி அறுக்கக்கூடாது. அப்போ அந்த கத்தி கழுத்தில் வச்சோன்னு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். நம்முடைய சமுதாயத்தில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கின்றது. இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு பெயர், அவருடைய தந்தையுடைய பெயர், அவருடைய தந்தையுடைய பெயர், அப்படியே ஒரு ஆதார் கார்டு நம்பர் முதற்கொண்டு எல்லாம் வரிசையாக சொல்லி அறக்கூடிய வழக்கம் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அப்போ தான் அல்லாஹ்ட்ட போய் சென்ட் ஆகும், இந்த குர்பானி இவருடைய மகன் இன்னாருடைய மகன் குர்பானி கொடுத்தார் என்பதாக. இது ஷிர்க், இணை வைப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று குர்பானி அறுக்கும்போது எந்த வார்த்தையும் நீங்கள் பேசக்கூடாது. சில பேர் பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பானோ, நான் சரியாக இருக்கேன்னா பாருங்கள், கரெக்டாக எடுத்துட்டேன்னா பாருங்கள் என்பதாக. இதெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். முற்றிலுமாக நான் அல்லாஹுக்காக இருக்கின்றேன், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை மட்டும் நான் பயன்படுத்த வேண்டும். அந்த வார்த்தை முற்றிலுமாக அரபியில் சொல்வது சிறந்தது, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தை குர்பானிக்கு மட்டுமல்ல, நீங்கள் கோழி வாங்க போகும்போது கோழியை சொல்லி அறுக்கலாம், வார்த்தை சொல்லி அறுக்கலாம், மாட்டலாம். நீங்கள் நம்ம அறுக்கக்கூடிய பிராணியை, நாம் உண்ணக்கூடிய பிராணியை சொல்லி நாம் அறுக்கலாம். சரிங்களா? ஆகவே இந்த வார்த்தை தவிர எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. நியத்து நான் அல்லாஹுக்காக குர்பானி கொடுக்கணும் என்பதாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். குர்பானி கொடுத்த பின்பு நன்மை இறைவா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாக்கும் சமுதாயத்துக்கும் கொடுப்பாக துவா செய்ய வேண்டும். குர்பானி கொடுப்பது கடமையா? அடுத்த கேள்வி. குர்பானி கொடுப்பது சுன்னத்தி முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கின்றான், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர். உம் இறைவனுக்காக தொழுவீராக, உம் இறைவனுக்காக அழுத்து பலியிடுவீராக என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இதில் என்ன சொல்கிறாமா? அது ஃபஸல்லி வன்ஹர் என்ன சொல்கிறா? ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் என்ன சொல்கிறா? நல்ல சொல்கிறா அது. கௌசர் ரொம்ப ரேம் ஸ்லோவாக இருக்க. சரி, இன்னாத்தினா கல் கௌசரில் 2வது வசனம் கவனிக்கலாம். ஆமாம், கவனிச்சுட்டா திடீர்னு கேட்பேன் நான். 108 2வது வசனம். அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், உம் இறைவனுக்காக தொழுவீராக, உம் இறைவனுக்காக அழுத்த பலியிடுவீராக என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்தார்கள். சரி, அடுத்த கேள்வி, எந்தெந்த பிராணிகளை நாம் குர்பானி கொடுக்க வேண்டும்? எதுக்காக இந்த கேள்வி இருந்தது சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜும்மா தொழுக வரீங்களா இல்லையா, ஜும்மா தொழுக யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ, பள்ளியாசூரில் ஃபஸ்ட்டு கால் வைக்கிறீங்களோ அவங்க ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்தாங்க. 2வது வரக்கூடியவர் மாடு, 3வது வரக்கூடியவர் ஆடு, 4வது 5வது முட்டை. இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு கோழி முட்டையிலேருந்து கொடுக்கலாம் குர்பானி அப்படின்னு மக்கள் புரிஞ்சுருக்காங்க. அதுக்காக தான் தெளிவாக புரிய வைக்கணும். அந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்வதையும் பள்ளிக்கு விரைவாக வருவதையும் ஆர்வமூட்டி சொல்ல ஹதீஸ். சரிங்களா? எனக்கு வசதி இல்லைங்க, என் வசதிக்கு ஒரு முட்டை குர்பானி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் செய்ய முடியாது, முட்டையை குர்பானி தர முடியாது. இன்னொருத்தர் நான் கோழி தர முடியுங்க, அந்தளவுக்கு வசதி இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னால் அது இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லுவோம், குர்பானி தரக்கூடிய பிராணிகள் மொத்தமே 3 தான். வசனம் 22, சூரா 22 வசனம் 34 அல்லாஹ் சொல்கின்றான், வலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகல் யذ்குரு இஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம் ஃபஇலாஹுக்கும் இலாஹும் வாஹித் ஃபலஹு அஸ்லிமு வ பஷிரில் முஹ்பிதீன். ஆடு மாடு ஒட்டகம், ஆடு மாடு ஒட்டகம், இந்த 3 பிராணிகளை அல்லாஹ்வின் பெயர் கூறி குர்பானி கொடுப்பதை உங்கள் சமுதாயத்தின் மீது நாம் கடமையாக இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்போது ஆடு மாடு ஒட்டகம் மட்டும்தான் குர்பானி தரப்பட வேண்டும். இப்போ ஒட்டகம் என்று சொன்னால் அந்த ஒட்டகத்தில் நாம் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம். 10 நபர் கூட்டு சேர்ந்து கொள்ளலாம். 7 நபரிலிருந்து 10 நபர் ஒட்டகத்தில் மட்டும் சேர்ந்து கொள்ளலாம். 2 ஹதீஸ் இருக்குது. ஒரு ஹதீஸில் 7 நபர்கள் பங்கு சேர்ந்தோம் என்பதாக, இன்னொரு ஹதீஸில் 10 நபர்கள் பங்கு சேர்ந்தோம் என்பதாக இருக்குது. 2வது மாட்டில் அதிகபட்சமாக 7 நபர் மட்டும்தான் பங்கு சேர முடியும். நபர்கள் 7 குடும்பம் அல்ல, 7 நபர்கள். ஒரு ஆடு என்பது ஒரு குடும்பத்திற்கு போதுமானதாகும். ஒரு குடும்பம் என்றால் இது அப்படின்னு சொன்னால் கணவன், மனைவி,
ஸ்கூலில் காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகள். இதுதான் ஒரு குடும்பம், சரிங்களா? அதே சமயம் அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்து விட்டது, சரிங்களா? இப்போ வாப்பா என்ன செய்யறதுன்னு சொன்னால் அவங்கள எல்லாம் சேர்த்து ஒரு ஆட்டில் கணக்கில் கொண்டு வர முடியுமான்னு சொன்னால் அது கொண்டு வர முடியாது. சம்பாதித்தாலோ திருமணம் முடித்து தனியாக சென்று விட்டாலோ அவங்க என்ன செய்யறாங்க, அது ஒரு குடும்பமாக மாறிடும். அப்போ சின்ன பிள்ளைங்க இருப்பாங்களா இல்லையா அவங்க. இப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு, எனக்கு வந்து மொத்தம் வந்து 5 பிள்ளைங்க, சரிங்களா? 3 பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை, எல்லாமே 12th எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. நான் ஒரு ஆடு கொடுத்தா போதுமானதா அப்படின்னு கேட்குறேன். போதுமானதா இல்லையா? போதுமானது. இருந்தாலும் அவர் மனசு என்ன செஞ்சு சொன்னால் எனக்கு அது திருப்தியாக தெரியல, நான் அதுக்கு பதிலாக ஒரு மாடு குர்பானி கொடுக்குறேன்னு சொல்கிறார். அது சிறந்தது. அப்போ ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானதாகும். அது வசதி படைத்தலாக இருந்தால் எத்தனை ஆடு வேண்டுமானாலும் குர்பானி கொடுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 100 ஆடு வரை குர்பானி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஒரு சந்தர்ப்பத்தில் 100 ஆடு குர்பானி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து குர்பானி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், குர்பானி கொடுக்கும்போது அல்லாஹு தாலா ஆடு மாடு ஒட்டகம் இந்த 3 பிராணிகளை குறிப்பிட்டிருக்கின்றான். ஆகவே இந்த 3 பிராணிகளில் மற்ற குர்பானிகளை குர்பானி கொடுப்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதே போல் நமக்கு வசதி தகுந்தவரை என்ன சொன்னாலும் குர்பானி கொடுக்கலாம். அடுத்த ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், பெண் பிராணிகளை குர்பானி கொடுக்கலாமா? ஆட்டில் வந்து ஃபீமேல் ஆடு இருக்கும் இல்லையா, மாட்டில் வந்து இந்த மாடு பசுமாடு, சரிங்களா? இது மாதிரி பெட்டை ஆடு, அது மாதிரி பெண் ஒட்டகம், இதே குர்பானி கொடுக்கலாமா? நம்மளுடைய சமுதாயத்தில் இது நிறைய கேள்வி இருக்குது இது விஷயத்தில். சொன்னாங்க கொடுக்குறவங்க ஃபுல்லாக இந்த கடாவை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? தாராளமாக கொடுக்கலாம் என்பதை குர்ஆன் சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான். குர்ஆனுடைய வசனம் 143 6வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், சமானித அஸ்வாஜ், நபியன் மக்களிடம் கூறுங்கள், கால்நடைகளில் 8 வகை உள்ளன. சமானியான 8 வகை உள்ளன. செம்மறி ஆட்டில் 2 வகை. சமானித அஸ்வாஜ் மினல் லா அனிஸ்னைன், மினல் லா அனிஸ்னைன், இஸ்னைனா 2, மினல் லா அனிஸ்னைன், செம்மறி ஆட்டில் 2 வகை உண்டு, ஆண் பெண். ஒமினல் மாஜிஸ்னைன், வெள்ளை ஆட்டில் 2 வகை உண்டு. குல் ஆதக்கரைனி ஹர்ரம் அமில் உன்சையின், அந்த 2ஐயும் அல்லாஹு தஆலா ஹராமாக்கி விட்டானா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அந்த ஆண் பெண் 2ஐயும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டானா, அல்லது பெட்டை 2ஐயும் ஹராமாக்கி விட்டானா? அவ்விரு வகையும் உள்ள பெண்களின் கற்பங்கள் உள்ளவற்றையும் அல்லாஹ் தடுத்திருக்கின்றானா? நிச்சயமாக உண்மை கூறுவலாக இருந்தால் இதனை ஆதாரத்தோடு தெரிவிங்க என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். அப்போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், 8 வகையான கால்நடைகள் 8 வகை, ஆட்டில் 2 வகை, அதே மாதிரி வெள்ளை ஆட்டில் 2 வகை, மாட்டில் 2 வகை, ஒட்டகத்தில் 2 வகை. புரிஞ்ச மொத்தத்தினாச்சு 8 வகை. இதை அல்லாஹு தஆலா நினைச்சுதான் நமக்கு ஹலாலாக்கி இருக்கின்றான். அல்லாஹ் கேட்குறான், அல்லா நான் உனக்கு தடுத்தேனான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ தாராளமாக நினைச்சலாம், பெண் ஒட்டகம் இருந்தால் பெண் ஆடு இருந்தால் தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். ஆனால் கண்டிஷன் என்ன? பால் கொடுக்கக்கூடிய ஆடுகளையோ பால் கொடுக்கக்கூடிய மாடுகளையோ, பால் கொடுத்துட்டுக்கா இல்லையா, அப்படிப்பட்ட ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ மட்டும் அறுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அது ஒரு குட்டி இருக்கும் இல்லையா, அப்போ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம தவிர்க்க விட்டுறக்கூடாது இல்லையா. அப்போ இப்படிப்பட்ட குர்பானி கொடுக்கும்போது அதை மட்டும் நம்ம கவனிக்க வேண்டும். இதை கால்குலேட் பண்ணி தான் டோட்டல் என்ன செய்கிறாங்க, பெண் ஒட்டகமோ பெண் மாடுகளையோ பெண் ஆடுகளையோ குர்பானி கொடுக்கணும் என்பதாக மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல, சரிங்களா? இப்போது ஒரு மாடு வந்து பால் கொடுத்துருந்தா வருஷம் ஃபுல்லாக கொடுத்துட்டே இருக்காது இல்லையா, குட்டி ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு விஷயம் அது நிப்பாட்டிடும். அப்போ அப்படிப்பட்ட ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகம் தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குட்டி ஈன்று பால் கொடுக்கக்கூடிய பெண் பிராணியை மட்டும் அறுக்கக்கூடாது என்பதாக சொன்னாங்க. குட்டி போட்டிருக்கு, பால் கொடுத்துட்ருக்கு, அந்த ஆட்டை பிடிச்சி மாட்டை பிடிச்சின்னு சொன்னீங்க, அறுத்துற வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்னாங்க, யாரை சொல்ல என்கிட்ட வந்து ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடு வந்து பால் குடி மறவாத ஒரு ஆடு வச்சுருக்கேன் சொன்னால் ரசூல் சொன்னால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் பேண வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், நாம் குர்பானி கொடுக்க போகின்றோம் என்பதாக நாம் நியத்து வைத்துக் கொள்வோம். நம்ம எப்போ நியத்து வைப்போம்? ஒருத்தர் குர்பானி தரப்போகிறாருன்னு சொன்னால் எப்போ நியத்து வைப்பார்? என்ன பிறை அது? என்ன மாதப்பிறை? துல்ஹஜ் மாதப்பிறை. எனக்கு மறந்துச்சு, ஞாபகப்படுத்துங்க. துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பிறை. அப்போ துல்ஹஜ் மாதத்துக்கு முன்னாடி நம்ம நினச்சிப்போம் இந்த விஷயம் நம்ம குர்பானி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதான் நியத்து, சரிங்களா? அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் முதல் பிறையிலிருந்து அந்த குர்பானி கொடுக்கும் வரை தலைமுடி நகத்தை வெட்டக்கூடாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிமில் 3655 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ கேள்வி, இதற்காக குர்பானி கொடுப்பவர்கள் நகங்களையும் தலைமுடியும் வெட்டக்கூடாது என்று சொன்னால் இது சுன்னத், சரிங்களா? தேவைப்பட்டால் வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கோலத்திலே இருந்தார்கள். அல்லாஹு தஆலா பாருங்கள் அதையும் கேட்சப் பண்ணி வச்சுருக்கான், சரிங்களா?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னிடம் சரணடையும் போது தலைமுடி கை நகை என்ன செஞ்சாங்க, ஏன்னா ரொம்ப நேரம் நடந்து வராங்களா இல்லையா, அப்படியே ஒரு பரதேசி போன்று நவுதுபில்லா நபிமலை அப்படி சொல்லக்கூடாது, புரியுதுக்கு சொல்ல வரேன். அப்படி இருந்தனால அதே அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கின்றோம். நல்லா பாருங்கள், குர்பானி தரவங்களை பாருங்கள், கொஞ்சம் அப்படியே தலைமுடி வெட்டாமல் தாடி கை பண்ணாமல் நகம் வெட்டாமல் மாறி இருப்பாங்க. ஆனால் குர்பானி கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்துச்சுன்னா நீட்டாக மாப்பிள்ளை மாதிரி ஆகிடுவாங்க. ஆனால் அது முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ குர்பானி கொடுத்த பிறகு கூட நாம் தாடியை வைக்க வேண்டும். சரிங்களா? நகங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும், தலைமுடி சரியாக வெட்ட வேண்டும். ஆக குர்பானி தரக்கூடியவர்கள் இதை பேணுவது ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. கட்டாயமான சுன்னத்தா என்று சொன்னால் அது இல்லை. இல்லைங்க, இது யாருக்கு தலைமுடி வெட்டக்கூடாதுன்னு சொன்னால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அல்ல, மாறாக குடும்ப தலைவர் மட்டும்தான். அப்போ குர்பானி குடும்ப தலைவர் கொடுக்கின்றார், அவர் தம்முடைய குடும்பத்துக்காக நிகழ்த்திருக்குன்னு சொன்னார், அவர் மட்டும் தலைமுடியும் நகங்களையும் வெட்டாமல் இருப்பது சிறந்தது. வீட்டில் மனைவியோ இல்லை பிள்ளைகளோ அதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, தாராளமாக தலைமுடியை நகங்களை வெட்டிக்கொள்ள குடும்பத்தார்கள். அப்போது துல்ஹஜுடைய முதல் பிறையிலிருந்து குர்பானை கொடுக்கும் வரை இதை என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். குடும்பத்தின் அனைவரும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கடுத்து குர்பானி தரக்கூடிய பிரானுடைய வயசு எப்படி இருக்க வேண்டும்னு சொன்னால், குர்பானி கொடுப்பதற்கு ஒட்டகம் மாடு ஆடு வாங்குவதற்கு முன்பு அது வயது அளவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பூர்த்தியாகிவிட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ ஜக்காத்து கொடுக்கணும்னு வச்சுங்களேன், ஜக்காத்துக்கும் அல்லாஹ் கணக்கு வச்சுருக்கானா இல்லையா? ஜக்காத்துக்கும் அல்லாஹு தஆலா என்ன சொன்னால், ஒரு 10 இல்லை 11 பவுன் உங்கள்கிட்ட ஒரு வருஷம் இருந்தால், அதுக்குண்டான பணம் இருந்தால் உங்களுக்கு ஜக்காத் கடமையாகும். அதே போன்று தான் ஆடு வந்து குர்பானி தரணும்னு சொன்னால் அந்த ஆடு வந்து ஒரு வருஷம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அப்போ ஆட்டுக்கு 1 வருஷம், மாட்டுக்கு 2 வருஷம், ஒட்டகத்துக்கு 5 வருஷம். எல்லாம் ஃபேன்சி நம்பர் தான், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்டுக்கு 1 வருஷம், மாட்டுக்கு 2 வருஷம், ஒட்டகத்துக்கு 5 வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஹதீஸில் புகாரியில் சஹீல் புகாரில் 5660 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வயது பூர்த்தி ஆகிற பிறகு தான் நாம் குர்பானி நாம் கொடுக்க வேண்டும். சரி, அதுக்கடுத்து இந்த குர்பானி பிராணி இருக்கு இல்லையா, அந்த பிராணி வந்து முக்கியமான நோக்கம் அந்த குர்பானியோட பிராணியை நாம் வாங்கி வளர்க்க வேண்டும். அது கிராமத்தில் செட் ஆகும். சரிங்களா? கிராமத்தில் ஆடு வளர்ப்பார்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆடை 1 வருஷம் வளர்த்திங்க வச்சிங்களேன், வளர்க்கும் போது அந்த ஆடு உங்களுடைய கூட வரும், உங்களுடைய எங்கே போனால் இருக்கும், வீட்டுக்கு வந்தோன்னே உங்களை பார்த்தா கத்தும், நீங்கள் உணவு கொடுத்தா சாப்பிடும். இப்படி நம்ம நெருக்கமாக அந்த ஆட்டோடு பழகின பிறகு அந்த ஆட்டை அறுப்பதற்கு நம்முடைய மனம் என்ன செய்யாது, விரும்பாது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நான் அல்லாஹுக்காக இதை அறுக்கின்றேன். சரிங்களா? ஏன்னா ரொம்ப விரும்புகிறோம் இல்லையா? இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை விரும்பின மாதிரி நம்ம ஆட்டை ரொம்ப விரும்புகிறோம். இப்படிப்பட்ட ஆடை நம்ம அல்லாஹுக்காக குர்பானி தரும்போது சில பேர் செய்வாங்க, சும்மா நான் வளர்த்த ஆடாக இருக்கும்போது நான் முன்னாடி நிற்கலை, என் கண்ணு ஒரு மாதிரி அழுவு வரும், எனக்கு நான் ஓரமாக போயிடுறேன், இல்லைன்னு சொன்னால் நான் வரத்துக்கு முன்னாடி அறுத்துருங்க, இதெல்லாம் தவறு. அப்போ அப்படிப்பட்ட ஆடுகளை நாம் நம்முடைய கையினால் அல்லாஹுக்காக குர்பானி கொடுப்பது தான் முக்கியமான நோக்கமாக இருக்கும், முக்கியமான நன்மையாக இருக்கும். ஆகவே இப்போ நம்முடைய காலகட்டத்தில் நம்முடைய சென்னை போன்ற நகரங்களெல்லாம் குர்பானியுடைய ஆடுகளை வாங்கி வளர்த்து 1 வருடம் வைத்து அதற்கு பராமரித்து உணவளித்து அதை அறுப்பதற்கு நமக்கு வசதியும் இல்லை, இடமும் இல்லை, ஏதும் இல்லை. சரிங்களா? இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் கடைசியாக ஆட்டை வாங்கி என்ன செய்யணும், அறுக்கிறோம். இதனால் நம்முடைய உள்ளத்தில் வந்து ஒரு டச்சே வரமாட்டேங்குது, குர்பானி கொடுக்கக்கூடிய எண்ணம் வரமாட்டேங்குது. ஆக அந்த உணர்வை நம் உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன வழின்னு சொன்னால், இதை நான் அல்லாஹுக்காக அறுக்கின்றேன், எனக்கு அறுக்க விருப்பம் இல்லை தான், என்ன வாங்கின ஆடு ஒரு உயிரை நான் கொடுக்கணும்னு சொன்னால் அல்லாஹுக்காக என்ற ஒரு உணர்வை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து மதீனாவில் சஹாபாக்கள் வாழும்போது அந்த குர்பானி பிராணிகளை அதை நன்றாக கொழுக்க வைப்பார்கள், நல்ல சாப்பாடெல்லாம் போட்டு, சரிங்களா, நன்றாக கொழுக்க வைப்பார்கள். அதே போன்ற மற்ற முஸ்லீம்களும் ஆடுகளை வளர்ப்பார்கள் என்பதாக ஹதீஸில் இருக்கின்றது. ஆக நோக்கம் என்னென்னு சொன்னால், அந்த கிராமத்தில் வாழக்கூடியவர்கள் அந்த குர்பானியோட பிராணிகளை வாங்கி வளர்த்து, இப்போ அதிகமான ஒரு கிராமத்தில் குர்பானி கொடுத்த உடனே அடுத்து ஒரு ஆட்டை வாங்கிப்பாங்க. அந்த ஒரு ஆட்டை வாங்கி அந்த ஆட்டை என்ன செய்வாங்க, திருப்பி பராமரிப்பாங்க. இது கொஞ்சம் நன்மை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அப்படிப்பட்ட வசதி இல்லை என்று சொன்னால் அது ஒன்றும் தவறு இல்லை. அப்போ குர்பானுடைய முக்கியமான நோக்கம் வாங்கி வளர்த்து நீங்கள் பராமரித்து தான் அறுக்க வேண்டும் என்பதாக இல்லை. சரிங்களா? இது சால சிறந்தது, கொஞ்சம் நன்மை கூடுதலாக கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குர்பானை கொடுப்பதற்கு தகுதி இல்லாத பிராணிகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், விலை குறைவாக இருப்பதற்காக வேண்டும் இப்படிப்பட்ட பிராணிகளை மக்கள் வாங்குகிறார்கள். ஆகவே ஒரு 8 விஷயத்தை புரிஞ்சுங்க. இப்படிப்பட்ட பிராணிகளை குர்பானி கொடுப்பதற்கு நமக்கு தகுதி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, காது வெட்டப்பட்ட பிராணி, காது அறுந்திருக்கு. சரிங்களா? அது சின்னதாக இருந்திருக்கும், லைட்டாக கட்டாக இருக்குது, இல்லாட்டி ரொம்ப அதிகமாக காது அறுந்திருக்குன்னு சொன்னால்
அந்த பிராணிகள் குர்பானி தரக்கூடாது. ஆனால் பிறவிலே அதுக்கு என்ன செய்யுது, காது சின்னதாக இருக்குது சொன்னால் அது என்னது பிரச்சனை இல்லை. ஏன் காது வெட்டப்பட்ட பிராணின்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் என்ன செய்வாங்க, நேர்ச்சைக்கு விடுறாங்களே ஆடு, அந்த ஆட்டு காதில் ஒரு ஓட்டை போட்டுருவாங்க, இல்லாட்டி காரை அறுத்து விட்ருவாங்க. சரிங்களா? இந்த தர்காலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு சுற்றிட்டுருக்கும். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில காதுகளில் வந்து என்ன செய்யும், ஒரு வளையம் போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு காடை அறுத்து விட்ருப்பாங்க ஒரு அடையாளத்துக்காக வேண்டி. அதை மக்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வாங்கி எடுத்து அறுக்கவே மாட்டாங்க, அது அப்படியே சுற்றிட்டுருக்கும் ரொம்ப நாள். ஆகவே இந்த ஆடுகள் என்ன செய்வாங்க, தூக்கி பிடிச்சி வந்து விற்றுருவாங்க குர்பானியில். இப்போ நம்ம என்ன செய்வோம், சரி பரவாயில்ல விலை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிப்போமா இல்லையா? அப்போ அந்த பார்க்கும்போது அந்த ஆடுகள் நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும், காது வெட்டப்பட்டு கூடாது. கொஞ்சமாக நம்பர் நிறைய இருந்தாலும் சரி அது வெட்டப்பட்டுக்கூடாது. ரெண்டாவது, காதில் ஓட்டப்பட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், காதில் துளையிடப்பட்ட பிராணி. மூன்றாவது, தெளிவாக தெரியும் அளவுக்கு நொண்டி நொண்டி நடக்கக்கூடிய பிராணி. சரிங்களா? ஆடை கொண்டு வந்து இறக்குறாங்க போகிறாங்களே இல்லையா, போதும் மட்டும் கால் உடஞ்சிரும். அப்போ நீங்கள் குர்பானி தரக்கூடிய பிராணி கொஞ்சம் வாக் பண்ணணும், கொஞ்சம் அந்த இடத்துக்காக என்ன செய்யணும், கொஞ்சம் வாக் பண்ணி வர மாதிரி அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். குர்பானி பிராணி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு ஆடு நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னா உட்காந்துக்கிட்டே இருக்க, எஞ்சி நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஆடு என்ன செய்யக்கூடாது, நம்ம குர்பானி தரக்கூடாது. ஆகவே தெளிவாக தெரியும் அளவுக்கு நொண்டி நண்டி நடக்கக்கூடாது. அதே போன்று கண் பார்வை குறைவுள்ள பிராணி, ஆடு இருக்கு இல்லையா, சில ஆடு வந்து கண் இருக்கும் ஆனால் அது கண்ணு தெரியாது. எப்படி நம்ம கண்ணு தெரியும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆடு மற்ற ஆடை பார்க்கவே செய்யாது, அது பாட்டுக்கு சும்மா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அந்த ஆடு வாங்கும் போது அந்த ஆடு கண் பார்வை சரியாக இருக்கா, கண் பார்க்குதா அப்படின்னு நம்ம பார்த்தா தெரியும். நம்ம பார்க்கும்போது தெரியும் அந்த ஆடுக்கு கண் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆகவே கண் பார்வை குறைவுள்ள பிராணியாக இருக்கக்கூடாது. ஐந்தாவது, நோய் உள்ள பிராணியாக இருக்கக்கூடாது. ஆறாவது, பால் கொடுக்கக்கூடிய பிராணி. ஏழாவது, சதை இல்லாத மெலிந்த பிராணி. 8, கொம்பு உடைந்த பிராணி. சரிங்களா? கொம்பு வந்து உடஞ்சிருக்கு, அது ஒரு டேமேஜ் தான், அது கொஞ்சமாக உடஞ்சாலும் சரி பெருசாக உடஞ்சாலும் சரி அது டேமேஜான பிராணி. இந்த பிராணிகளை நம்ம மறக்கக்கூடாது. அதே சமயம் பிறவியிலே கொம்பு சின்னதாக இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் சமுதாயம் என்ன நினச்சிக்க சொன்னால், ஆடுக்கு கொம்பு என்ன செய்யணும், அப்படியே சுற்றி சுற்றி முறுக்கு போட்ட மாதிரி இருக்கணும். சரிங்களா? அந்த ஆட்டு கொம்பு ரொம்ப நீளமாக இருக்கணும், ஆட்டுடைய தலையை பார்த்த உடனே கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை? காரணம் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அந்த ஆடுடைய கொம்பை பிடித்து தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி தான் சொல்லித்தராங்க மக்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆடு வந்து நீங்கள் உட்காந்து பார்க்கணும், உங்களை என்ன செய்யணும், சுமந்து போகிறதுக்கு சக்தி இருந்தால் தான் அந்த குர்பானி தரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. முக்கியமான இந்த நோக்கம் என்னன்னு சொன்னால், குர்பானி தகுதியில்லாத முக்கியமான நோக்கம், அந்த பிராணி நோயுள்ள பிராணியாகவோ அல்லது குறையுள்ள பிராணியாகவோ டேமேஜான பிராணியாகவோ இருக்கக்கூடாது. ஏன்? அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கணும், மறுமையில் இல்லை, அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கணும். சரி, ஓகே. குர்பானி இல்லாமல் மற்ற சந்தர்ப்பத்தில் இந்த பிராணிகளை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம். ஆனால் ரெண்டு கண்டிஷன் தான். அந்த காது துளையிடப்பட்ட பிராணி ப்ளஸ் இந்த வளையம் போட்ட பிராணியுமே சாப்பிடக்கூடாது. என்ன சொன்னால் நேர்ச்சியை விட்டுருப்பாங்களா இல்லையா, அதை மட்டும் பேசக்கூடாது. ஆமாம், அது மட்டும் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அல்லாஹுக்காக கொடுத்துருந்த பிரச்சனை இல்லை, அவுலியாவோட பேர் நேர்ச்சியை பண்ணிப்பாங்க இல்லையா, அது மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஓகே. இந்த ஹதீஸ் வந்து திருமதியில் நசையில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த குறைவுள்ள பிராணிகளை ஒருபோதும் கொடுக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பிராணிகளை குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானதாகும். ஏற்கனவே குடும்பத்தை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதுமானதாகும். வீட்டில் ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆடு தர வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் நமக்கு வசதி இருந்தால் தாராளமாக கொடுக்கலாம், தவறும் இல்லை. ஏனென்றால் இப்னு யாசர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் தங்களுக்காகவும் தங்களுடைய குடும்பத்திற்காகவும் சேர்த்து ஒரு ஆட்டை மட்டும் குர்பானியாக கொடுத்துள்ளார்கள். அவங்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் சேர்த்து ஒரு ஆடு குர்பானி. அதே போன்று இப்னு யாசர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்பானி கொடுப்பது எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால் என்பதாக அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டேன். அதற்கு அவர்கள், ஒருவர் தமக்காகவும் தம்முடைய குடும்பத்திற்காகவும் ஒரு ஆட்டையே குர்பானி கொடுப்பார்கள், அவர்கள் உண்பார்கள், பிறருக்கும் உண்ண கொடுப்பார்கள். இதெல்லாம் திருமதியில் இப்னு மாஜா இருக்கிற ஹதீஸ். அப்போ ஒரு ஆடு ஒரு குடும்பத்திற்கு போதுமானதாகும். ஆக பெருமை நோக்கம் இல்லாமல் வசதி வாய்ப்புள்ளவர்கள் விருப்பப்பட்டால் அதிகமாக பிராணிகளை குர்பானி கொடுக்கலாம். அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்காங்க. புகாரியில் 5665 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஆட்டை பார்த்தாச்சு, நீயத்தை பார்த்தாச்சு. குர்பானி எப்போது கொடுக்க வேண்டும்? குர்பானி கண்டிப்பாக பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு கொடுக்க வேண்டும். சரிங்களா? ஃபித்ரா எப்போது கொடுக்க வேண்டும்? எல்லாம் எவ்வளோ? ஆமாம், அளவு வந்து பிறையை பார்த்த பின்னாடி, தொழுகைக்கு முன்னாடி. கரெக்டு. இதுங்க சின்ன விஷயம், தொழுகைக்கு முன்னாடி, அவ்வளோதான். சரிங்களா? குர்பானி எப்போது கொடுக்க வேண்டும்?
இதில் கன்ஃபியூஸ் என்ன செய்யறாங்க சொன்னால், அவங்க ஃபஸ்ட்டு குர்பான்லாம் அடுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணுவீங்க, இப்போ தொழுதுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க இல்லையா? இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது குர்பானியில் சேராது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு சஹாபி என்ன பண்ணான்னு சொன்னால், அவசரப்பட்டு தொழுகைக்கு முன்னாடி அடுத்துட்டார் ஆடை. அடுத்துட்டு யார் ரசூலுல்லாஹ், நான் வந்து தொழுகைக்கு முன்னாடி அடுத்துட்டேன். ரசூல் சொன்னாங்க, அது வந்து உமக்கு வீட்டுக்கு வச்சுக்கங்க, குர்பானி தொழுகைக்கு பிறகு தான் அறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி திருப்பி என்ன நீ இன்னொரு ஆடு அருன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஆடு அடுத்தார். ஆகவே கண்டிப்பாக பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு தான் நான் குர்பானி கொடுக்க வேண்டும். அதற்கு முன்பாக நான் குர்பானி கொடுத்து விட்டால் அது குர்பானியில் சேராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் 5666, பெருநாள் தொழுகைக்கு முன்பாக நீங்கள் குர்பானி கொடுத்து விட்டால் அவர் மீண்டும் தொழுகைக்கு பின்பு குர்பானி கொடுக்க வேண்டும். சரிங்களா? இப்போ அவருக்கு ஃபைன் போட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரிங்களா? தொழுகை முன்னாடி கொடுத்தீங்களா இல்லையா? கண்டிப்பாக என்ன சொன்னீங்க, தொழுகை பின்பு கொடுக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். அது சேராது. ஏன்னா அவங்க நோக்கம் குர்பானி தரணும், அப்போ சேரணும் இல்லையாத, அப்போ தொழுகை பிறகு கொடுக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ குர்பானி கொடுப்பது அறுக்கக்கூடிய ஒழுக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். குர்பானியை எந்த இடத்துல வைத்து அறுக்க வேண்டும்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி பிராணிகளை ஒரு பெரிய கிரவுண்டில் திடலில் வச்சு அறுத்துருக்காங்க, வீட்லேயும் அறுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ குர்பானி கொடுப்பதுக்கு எந்த இடம் வசதியாக இருக்குன்னு அந்த இடத்துல நம்ம தாராளமாக அறுக்கலாம். சில பேர் கடையில் வசதியாக இருக்கா அறுக்கலாம், வீட்டில் வசதி இருக்கா இருக்கலாம், இல்லை எங்கள் வீட்டு இதில் பக்கத்தில் கிரவுண்ட் இருக்காங்க இருக்கலாம். ஆனால் தவிர்த்து கொள்ள வேண்டியதுன்னு சொன்னால், சில பேர் வீட்டு வாசலில் வச்சு அறுப்பாங்க, பார்த்துருங்களா இல்லையா? ஸ்டெப்ஸ் ஏறுறோம் இல்லையா, அங்கே வச்சு அறுப்பாங்க. அங்கே அறுக்கும்போது ஊர் மக்கள்லாம் பார்ப்பாங்க, சொந்தக்காரங்களாம் பார்ப்பாங்க, வீட்டில் உள்ளவங்க பார்ப்பாங்க, ரோட்டில் உள்ளவங்க பார்ப்பாங்க. அவருக்கு ஒரு திருப்தி இருக்கும். இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு இபாதத்தும் முற்றிலுமாக ரகசியமாக செய்யப்பட வேண்டும். அதை தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அப்போ திடலில் வச்சு அறுத்தோம்னு சொன்னால் எல்லா மக்களும் இருக்கின்றார்கள், நம்ம இருக்கும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ளே வச்சு இறக்கவும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? வீட்டுக்கு வெளியே இடம் இருக்குது, ஊரில் பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டு வாசல் வச்சு இறக்குமா இல்லையா, அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். குர்பானியை நாம் எந்த இடத்திலும் தாராளமாக அறுக்கலாம். இதில் நாம் ஒருபோதும் முகஸ்துதியை கொண்டு வரக்கூடாது. திருப்பதி முகஸ்துதியை சொல்லியிருக்கார். சரிங்களா? அல்லாஹுக்காக மட்டும் செய்யப்பட வேண்டும். குர்பானி பிராணி அறுப்பதற்கு முன்பாக குர்பானி அறுப்பதன் ஒழுக்கங்களில் கத்தியை கூர்மையாக்கி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் குர்பானி அறுப்பதற்கு முன்பாக பலமுறை அந்த கத்தியை நீங்கள் தீட்டிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்கின்றார். ஏனென்று சொன்னால், கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் தான் ஒரே கட்டில் என்ன செய்யும், அந்த ஆடு அறுபடும். சரிங்களா? அப்போ கத்தி நீங்கள் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஆடு அறுங்க. கத்தி ஷார்ப்பாக இல்லைன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பிராணி பலமுறை கொல்லப்படுவதை நீ விரும்புகின்றாயான்னு கேட்டாங்க. கத்தி ஷார்ப்பாக வச்சிங்களேன், கொஞ்சம் அறுத்துட்டே இருப்பான், அறுக்காது, இன்னொரு கத்தி கொடுங்க, அறுக்காது. இப்படி நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. அப்போ ஹதீஸில் வருது, கத்தியை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு கூர்மையை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த குர்பானுடைய ஆட்டை அறுக்கணும்பதாக இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கின்றார்கள். ஏன்னு சொன்னால், அதுக்கு விரைவாக அது உயிர் அப்போ தான் புரியும். சரிங்களா? விரைவாக இப்போ ஒருத்தனை வந்து தூக்கு போடுறாங்க, இன்னொருத்தனை கொலை செய்கிறாங்க. இதில் எது ரொம்ப கொடியது? கத்தி திருப்பி கொலை செய்வது கொடியது. சரிங்களா? ஆனால் தூக்கில் போகிறது ஒரே ஷாட், டக்குன்னு முடிஞ்சிடும். சரிங்களா? புரியறதுக்கு சொல்கிறேன், இது எதுவும் மார்க்க அனுமதிக்கலை, புரியறதுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஆட்டை நம்ம அரைக்கணும் அப்படின்னு சொன்னால், அது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது கொலை செய்கிற மாதிரி அதை. சரிங்களா? ஆகவே நம்ம கத்தியை கூர்மையாக வைத்துக்கொண்டு அதுக்கு விரைவாக என்ன செய்யணும், அதுக்கு நாம் அதுக்கு மரணத்தை நாம் கொடுக்க வேண்டும்னு சொன்னால் கத்தியை ஷார்ப்பாக வச்சு தான் அறுக்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆட்டை படுக்க வைத்துக்கொண்டு, அப்போ தான் கத்தியை தீட்டிகிட்டு இருந்தார். ஆட்டை படுக்க வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி செய்யாதப்பா, நீ ஆட்டுக்கு முன்னாடி கத்தியை ஷார்ப் பண்ணிட்டு இருக்காத, ஆடு பார்க்குது இல்லை, தெரியும் நம்ம அறுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கத்தியை நீ ஷார்ப் பண்ணி வச்சுட்டு ஆட்டை படுக்க வச்சுன்னா அடுத்தணும் டக்குண்டு. ஆட்டை படுக்க வச்சுக்கிட்டு அதை தண்ணி ஊற்றிக்கிட்டு, சரிங்களா, அதுக்கடுத்து அம்மா பாருங்கள், சொந்தக்காரங்களாம் பாருங்கள், மாமா பாருங்கள், எல்லாம் பாருங்கள், ஆடை இருக்காங்க, இப்படிலாம் செய்யக்கூடாது நம்ம. சரிங்களா? ஆட்டை படுக்க வைத்து ஏன் தண்ணீர் ஊற்றுக்கணும் என்று சொன்னால், தண்ணி ஊற்றும்போது அதோடைய நர்வஸ் இருக்கு இல்லையா, குரல் வலை கொஞ்சம் விரியும் போது அறுக்குமா என்ன சொன்னால் ரத்தம் வேகமாக வரும். அதான் காரணம். தவிர இப்போ தண்ணி இல்லை, அப்போ என்னது பிரச்சனை இல்லை. கோழிக்கல்ல பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த டேங்கில் அப்படி முக்கியம் எடுப்பான், அந்த கோழி வாய் அது மட்டும் தான் நனையும். காரணம் தண்ணி கொடுக்கணும்ல பாயின்னு சொல்லுவான். நோக்கம் அதில் தண்ணி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், தண்ணி உள்ளே போகும்போது அதனுடைய குரல் வரை சற்று விரியும் தண்ணி போகிறதுனால. அப்போ அர்த்தம் என்ன செய்யும் சொன்னால், அது வழியாக வேகமாக ரத்தம் வெளியே வரும். இப்போ தண்ணி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசி நேரத்தில் தண்ணி கொடுத்துட்டு அந்த ஆட்டை கொள்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் நமக்கு வரும். சரிங்களா? அப்போ காரணம் இதுதான். அப்போது அதே மாதிரி கத்தியை ஷார்ப் பண்ணிவிட்டு ஆட்டை படுக்க வச்சோமா, பிஸ்மில்லாஹ் அல்லாஹுக்கு சொல்லி நம்ம டக்குண்டு அறுத்து முடித்த உடனே நம்ம என்ன செய்வோம், சின்ன துவா செய்யணும். என்ன துவா செய்யணும்? ஏற்றுக்கொள்வாயாக. ஆழ்வான்
சரி, அதுக்கு அடுத்து வாங்க. பிராணியை படுக்க வைக்க வேண்டும். ஆடு மாடு குர்பானி கொடுக்கும்போது அந்த பிராணிகளை ஒரு பக்கமாக படுக்க வைக்க வேண்டும். எந்த திசையாக இருந்தாலும் பரவாயில்லை. கிப்லாவை நோக்கி தான் படுக்க வைக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. எந்த விதமான கண்டிஷனும் இல்லை. எப்படி என்னங்க படுக்க வச்சுக்கலாம். ஆனால் அதை படுக்க வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வச்சுட்டு என்ன செய்யணும், நாம் அறுக்க வேண்டும். அனஸ்ரீலான்னு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 2 கருப்பு வெள்ளாட்டு செம்பறிகளை கடாக்களை குர்பானி கொடுத்தார்கள். குர்பானி கொடுக்கும்போது தங்கள் பாதங்களை அவற்றின் பக்கவாட்டின் மீது வைத்துக்கொண்டு காலை ரசூல் ஸல்லல்லாஹு அழுத்தி வைத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்க சொன்னால் பிஸ்மில்லாஹ் அல்லாஹு சொல்லி அந்த ஆட்டை அறுத்தார்கள். நான் பார்த்தேன் என்பதாக ஹதீஸ் இருக்கு. எதுக்கு சொல்லணும்னு சொன்னால் அந்த குர்பானி பிராணி மீது கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா, அப்படிலாம் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த துள்ளக்கூடாது. அப்படிக்கு நமக்கு பேலன்ஸுக்கு நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் அந்த குர்பானியுடைய ஆட்டின் மீது நம்ம ஆட்டின் மீதோ மாட்டின் மீதோ ஒட்டகத்தின் மீதும் காலை வைத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம காலை ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு தலையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு 4 பேர் பிடிச்சிட்டு அறுக்கிறது பதிலாக ஒருத்தர் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கால்களை மடித்து வச்சுட்டு தம்முடைய கால் பக்கவாட்டில் வச்சு அழுத்திக்கிட்டு குர்பானியை கொடுப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அனுமதிச்சிருக்காங்க. அப்போ தம் பாதத்தை அவற்றின் மீது வைத்து கொண்டுமே காரணம் இதுதான். பாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு காலை வச்சாங்க. நான் பார்த்து புகாரியில் 5557 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ அது அப்படி அறுக்கும்போது துள்ளுறதுக்கா இல்லையா, அதை தடுக்கும். அந்த பேலன்ஸ் பண்ணுறது எதுக்காகன்னு சொன்னால் அறுக்கும்போது துள்ளும் இல்லையா, துள்ளும்போது நம்ம அது பேலன்ஸ் பண்ணலன்னு சொன்னால் சரியாக அறுக்க மாட்டோம். அந்த ஆடும் இறந்து போகாது, அந்த ஆடும் டேமேஜ் ஆகிடும். ஆகவே நம்ம அதை பாதுகாப்பாக நம்ம அறுக்க வேண்டும். ஒட்டகம் அல்லது மாடு அறுப்பதாக இருந்தால் நிற்க வைத்துக்கொண்டு கால்களை கட்டி பின்பா இருக்கலாம். ஒட்டகம் என்ன காலையா குயிக்காக படுக்க வைக்க முடியாது சீக்கிரமாக, சரிங்களா. அதை நிற்க வச்சே இருப்பாங்க ஒட்டகத்தை. மாடை காலை கட்டி, மாடை பார்த்துருக்கீங்களா, காலை கட்டி அதை கீழே தள்ளி விடுவாங்க. ஏன்னு சொன்னால் அது ஆடு மாதிரி டக்குன்னு செய்யாது, டக்குன்னு உட்காந்து இது பண்ணாது. அதை கொஞ்சம் காலை கட்டி கொஞ்சம் பார்த்து மெதுவாக தள்ளி விடுவாங்க. அதை தள்ளி விட்டோன்னா அது டொபால்னு கீழே விழும். விழுந்த பிறகு தான் என்ன செய்வாங்க, அதை படுக்க வச்சு அறுப்பாங்க. ஆனால் ஒட்டகம் இருக்கா இல்லையா, ஒட்டகம் சீக்கிரமாக படுக்காது. அது நின்றுக்கிட்டே இருக்கும். அறுக்க போகிறோம்னு சொன்னால் அது கம்பெனி கொடுக்கும். எது ஒட்டகம் இருக்கா இல்லையா, அதை அறுப்பதற்கு நம்ம கம்பெனி கொடுக்கும். அதை நிற்க வச்சு அறுப்பாங்க. இதுதான் புகாரியில் 1712 713 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து குர்பானி பிராணிகளை யார் அறுக்க வேண்டும் என்று சொன்னால் குர்பானி பிராணிகளை வீட்டில் யார் வேண்டுமானாலும் அறுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய கைகளால் குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த குர்பானி கொடுப்பதற்கு அறுப்பதற்கு பார்ப்பதற்கு பலவீனமானவர்கள் என்ன செய்யலாம், மற்றவங்களை தாராளமாக அறுத்துக்கொள்ளலாம். ரொம்ப சிறப்பு எதுன்னு சொன்னால் குர்பானி கொடுக்கக்கூடிய நபர் தம்முடைய கைகளை அறுப்பது மிக சிறந்தது. இல்லை வாய்ப்பில்லைன்னு சொன்னால் யார் வீட்டில் இருக்காங்களோ தாராளமாக அறுக்கலாம். பெண்கள் அறுக்கலாமா அப்படின்னு சொன்னால் விருப்பப்பட்டால் பெண்களும் தாராளமாக குர்பானி பிராணி அறுக்கலாம். எந்த விதமான தடையும் இல்லை. புகாரியில் 5504 ஹதீஸ். பெண்களும் என்ன செய்யலாம், குர்பானியை தாராளமாக அறுக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும். இப்போ உதவமாக ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்கார், இல்லாட்டி உடம்பு சரியில்லாமல் இருக்கார், சரிங்களா. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அறுத்துருமான்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஆடு கொண்டு வராரு இல்லை அவர் நீங்களே அறுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்லி அறுத்தாருன்னு தெரியாது. அவர் யார், அந்த ஆட்டுக்காரர் முஸ்லீம் தான், பாய் தான். அவர் கையில் தாயத்தெலாம் கட்டியிருப்பார், பார்த்தா தெரியும். ஆனால் அறுக்கும்போது என்ன சொல்லி அறுத்தான்னு தெரியாது. ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இப்போ அந்த பெண் துணிவு இருந்தால், தைரியம் இருந்தால் சேர்ந்து தாராளமாக குர்பானி பிராணியை அறுக்கலாம். எந்த விதமான தவறும் இல்லை. குர்பானி பிராணி அறுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், அல்லாஹுக்காக அல்லாஹின் பெயரால் அறுக்கின்றேன், அல்லாஹ் மிகப்பெரிய என்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்ல வேண்டும். முஸ்லீமில் 3976 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுக்கடுத்து ரத்தம் முழுவதுமாக வெளியே வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். குர்பானி பிராணிகள் அறுக்கும்போது அது நரம்புகள் நன்றாக துண்டிக்கப்பட்டு ரத்தம் முழுவதுமாக வெளியே வந்த பிறகு அதுவே நாம் காத்திருக்க வேண்டும். அதுக்கு பின்பு தான், அது இறந்து விட்டது பின்பு தான் அதை நாம் உரிக்க வேண்டும். அவசரம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த அறுக்கிறவன் செய்வா அடுத்தடுத்து போகணுமா இல்லையா, அதுக்கு அரைங்குறமாக அறுத்து முடித்த உடனே டக்குன்னு உரிப்பறாது, முற்றிலுமாக தவறு, சரிங்களா. அப்போ அதே மாதிரி இஸ்லாத்தில் ரத்தம் ஹராம். ரத்தம் அனுமதிக்கப்பட்ட உணவு இல்லை, ரத்தம் ஹராம். எந்த பிராணியாக இருந்தாலும் சரி, மனுஷ ரத்தமாக இருந்தாலும் சரி, மிருக ரத்தமாக இருந்தாலும் சரி, எல்லா ரத்தமும் ஹராம். அந்த ரத்தத்தை நம்முடைய சமுதாய மக்கள் சில என்ன செய்கிறாங்க, பிடித்து வைத்து உண்கின்றார்கள். அதை அல்லாஹ் தஆலா நேரடியாக தடை செய்கின்றான். இன்னமா ஹர்ரம, நிச்சயமாக உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது, அலைக்குமுல் மைத்தத்தை, தானாக செத்துப்போனது, வத்தம என்பதாக அல்லாஹ் சொன்னான். தமனா ரத்தம், ரத்தம் உங்களுக்கு தடை செய்யப்பட்டது. 2வது அத்தியாயம் 173 அல்லாஹ் ரத்தம் தடை என்பதாக சொல்லினா அத்தன் ரத்தம் என்பதை நம்ம கேள்வி. அதுக்கடுத்து குர்பானி தரும்போது குடும்பத்தார்கள் வீட்டார்கள் நிற்க வேண்டுமா, எல்லாம் சுற்றி நின்று பார்க்கணுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. விருப்பப்பட்டால் சென்றாலும் நின்று பார்க்கலாம். எதுக்காக நிபந்தனை இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னால், சில பேர் ஒரு தவறான ஒரு ஹதீஸை, ஒரு பலவீனமான ஹதீஸை காரணமாக வைத்து
கண்டிப்பாக என்ன செய்யணும், ஃபேமிலியில் எல்லாமே நின்று பார்க்கணும். ஆம்பளை பொம்பளை, இந்த வயசானவங்க, வயசு முதிர்ந்தவர்கள், தாத்தா பாட்டி எல்லாம் சுற்றி நின்று பார்க்கணும் என்பதாக ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். மார்க்கத்தில் அப்படி அனுமதி இல்லை. சரிங்களா? விருப்பப்பட்டால் பார்க்கலாம், விருப்பம் இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை வந்து, பலவீனமான ஹதீஸை வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு பைஹக்கி சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து சொல்கிறாங்க. இது பலவீனமான ஹதீஸாக, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லை என்பதாக ஒரு ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். சரிங்களா? அதனால் அந்த குடும்பத்தார்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பலவீனமான ஹதீஸ்ன்னு சொன்னால், இது பலவீனமான ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட மகள் ஃபாத்திமான்னு சொன்னாங்க, ஃபாத்திமாவை எழுந்து உங்களுடைய குர்பான் ஆடு அறுக்கும்போது அங்கே போய் நின்று பாரு, நேரில் பாரு, அப்போ தான் ரத்தம் கீழே விழுவதற்கு முன்பாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ ஃபாத்திமா சொன்னாங்க, இறை தூதரே, இது எனக்கு மட்டுமா இல்லை எல்லாத்துக்குமா அப்படின்னு கேட்கும்போது, ஒட்டுமொத்த முஸ்லீமுக்கும் இது பொதுவானதா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. ஆனால் இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லை, அதுக்கு தான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இந்த நோட்ஸ் எடுக்கும்போதே வந்து ஒரு பலவீனமான ஹதீஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அந்த இமாம் எழுதுகிறாங்க. அந்த பலவீனமான ஹதீஸ் என்னன்னு அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஹதீஸை எடுத்து அதை தப்புன்னு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அப்போது அல்லாஹு தஆலா எந்த குர்பானை ஏற்றுக்கொண்டானோ, அல்லாஹுக்காக எந்த குர்பானை கொடுக்கப்பட்டதோ, அந்த குர்பானி ரத்தம் கீழே விடுவதற்கு முன்பாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே சமயம் குடும்பத்தார் ரெண்டு பார்க்கும்போது எல்லாம் பார்க்கும்போது ரத்தம் கீழே வந்தால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்வது பலவீன ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடுகளுக்கு அதுக்கு நல்லா குளிப்பாட்டி, அது மஞ்சள் பூசி, கொம்பில் பூ சுற்றி, அதை ஊரில் ஒரு ரவுண்டு அடிக்க வச்சு, தெருவாக ரவுண்டு அடிக்க வச்சு, அதுக்கு பின்பு வீட்டில் அறுக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். கிராமத்தில் இன்னும் இந்த காட்சி நடக்குதா இல்லையா? இது மார்க்கத்தில் எந்த விதமான அனுமதியும் இல்லை, இன்னும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. என்ன சொன்னால், ஆரம்பத்திலே சொல்கிறேன், எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி ரகசியமாக செய்யப்படுவது அல்லாஹ் விரும்புகின்றான். சரிங்களா? அப்போ நம்ம குர்பானி கொடுக்கணும்னு சொன்னால் அந்த ஆட்டை நம்ம என்ன செய்யணும், வீட்டில் வச்சு நம்ம அறுக்கணும். ஏன் அந்த ஆடை ரவுண்டு கொண்டு வரான்னு சொன்னால், நீ பார்த்துக்கோ, கடைசியாக பார்த்துக்கோ, நம்ம ஊர். சரிங்களா? மக்கள்லாம் பார்ப்பாங்க, அந்த ஆட்டுக்கு பூ சுற்றி, சில பேர் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுப்பானோம் குர்பானி கொடுக்குறத. இது இதில் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் ஃபுல்லாக இந்த ஆடு இருக்கிறது ஃபுல்லாக வீடியோவாக போடுவாங்க. இது ஃபுல்லாக மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. இது முஸ்லீம் அல்லாத மற்ற சமுதாயத்தை மத்தியில், முஸ்லீம் மத்தியிலும் கூட இது ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கொண்டு வரும். பாருங்கள், இந்த முஸ்லீம் அங்கே இறக்கம் இல்லாமல் ஒரு ஜீவராசியை கொள்கிறான் பாருங்கள், அப்படின்ற ஒரு விதையை நாம் தூவுகின்றோம் அங்கே. சரிங்களா? அப்போ நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மஞ்சள் பூசுவது, பூ சுற்றுவது, இப்படிப்பட்ட செயல்கள் மார்க்கத்தில் எந்த சம்மந்தம் இல்லை. இது வந்து மாற்று மதத்துடைய கலாச்சாரம். மாற்று மதத்தில் வந்து கெடா வெட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லையா கோயிலில், அவங்க இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, இதே மாதிரி பண்ணுவாங்க. அதை பூ சுற்றி, அதை ரவுண்ட் அடிக்க வச்சு, கோயிலுக்கு முன்னாடி நிற்க வச்சு. ஆக இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை நம்ம ஒருபோதும் பின்பற்றக்கூடாது. அதுக்கடுத்து கூட்டு குர்பானி என்றால் என்ன? கூட்டு குர்பானி எப்படி கொடுப்பது? ஒட்டகம், மாடு, இதில் 7 பேர் கூட்டு சேரலாம், 7 நபர்கள் கூட்டு செல்லலாம். அதாவது 7 நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஒட்டகமோ அல்லது ஒரு மாடோ என்ன செய்யலாம், தாராளமாக குர்பானை கொடுக்கலாம். இந்த ஒட்டகம், மாடு மட்டும்தான் கூட்டு குர்பானை கூட்டு சேர முடியும், ஆட்டில் கூட்டு சேர முடியாது. சரிங்களா? இப்போ ஒரு ஆட்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 4-5 அண்ணன் தம்பிங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க எல்லாம் ஆளுக்கு 5000 போட்டு ஒரு வீட்டில் ஒட்டகம், ஆடு வாங்கி தரலாம்னா அப்படி வாங்கி தரக்கூடாது. ஒட்டகம் வாங்கி கொடுக்கலாம், மாடு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அப்படி ஆட்டு என்ன செய்ய முடியாது. ஆடு ஒரு நபருடைய பணமாக இருக்க வேண்டும், முழுக்க ஒரே நபருடைய பணமாக இருக்க வேண்டும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் குர்பானி கொடுக்கலாம். அதே மாதிரி குர்பானி தோலை நாம் தர்மம் தான் செய்ய வேண்டும். அந்த குர்பானி தோலை ஆடு இருக்கக்கூடிய கூலியாகவோ அல்லது மற்றவர்களுக்கோ நம்ம கொடுக்கக்கூடாது. சரிங்க? தர்மமாக அதை நாம் கொடுத்து விட என்பதை சஹீஹ் முஸ்லிம் 23:20 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து குர்பானுடைய மாமிசத்தை சேமித்து வைக்கலாமா, குர்பானி கறியை சேமித்து வைக்கலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில், ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு தடை செஞ்சாங்க. குர்பானுடைய கறியை ஆரம்ப காலகட்டத்தில் சேமித்து வைக்க வேண்டாம், உடனடியாக நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள் என்பதாக சொன்னார். காரணம், மக்கள் ரொம்ப பஞ்சத்தில் இருந்தாங்க, வறுமையில் இருந்தாங்க. சரிங்களா? அப்போ குர்பானி கறியை சேமித்து வச்சுட்டாங்கன்னு சொன்னால் மற்ற மக்கள் கிடைக்காது. தாராளமாக நிச்சயம் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அதை சேமித்து வைக்கப்படும் என்பதாக சட்டம் இருந்தது. அதுக்கடுத்து காலப்போக்கில் கொஞ்சம் டெவலப் ஆன ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை வாழ்நாள் சேர்த்து வச்சுக்கங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில், முஸ்லீமில் 3986 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்ம சேமித்து வைத்துக் கொள்ளலாம், தர்மமும் செய்யலாம். அதே போன்று குர்பானுடைய இறைச்சியை இந்த 3 வகையாக பிரிக்கிறாங்களா இல்லையா? ஒன்று குடும்பத்தாருக்கு, ஒன்று உறவினருக்கு, ஒன்று ஏழைகளுக்குண்டு. அப்படி மார்க்கத்தில் எந்த விதமான அனுமதியும் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம குடும்பம் பெரிய குடும்பம். சரிங்களா? எங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆடே பத்தாது, 2 ஆடு கூட சரியாகும், இருந்தாலும் ஒரு ஆடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய குடும்பத்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம். இல்லை சில வீட்டில் பார்த்தா ஒன்றும் கணவன் மனைவி மட்டும் இருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க,
அவங்க அந்த கறியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிச்சு என்ன செய்ய முடியும்? அப்போ அவங்களுக்கு தேவையான 1 கிலோவோ 2 கிலோ வைத்துக்கு வந்து மீதி அனைத்தையும் அவங்க தாராளமாக தர்மம் செய்து கொள்ளலாம். அப்போது மார்க்கத்தில் வந்து இந்த 3 வகையாக பிரித்து ஷேர் பண்ணி சொன்னாங்களா இல்லையா? அது அவசியம் இல்லை. தேவை என்று சொன்னால் தாம் பயன்படுத்தலாம், தேவையில்லை என்று சொன்னால் மக்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கடுத்து கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ குர்பானி கொடுக்கக்கூடிய ஆரம்பத்தில் சொன்ன வசதி இருந்தால் தாராளமாக நாம் குர்பானி கொடுக்கலாம். அந்த குர்பானி தினத்தன்று நமக்கு காசு இருக்கணும். நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ 10 நாளில் குர்பானி கொடுக்க போகிறோம், நம்மளுடைய பட்ஜெட் வந்து நம்மகிட்ட கையில் காசு இருக்குது, ஒரு 30,000 40,000 இருக்குது, தாராளமாக நம்ம குர்பானி கொடுக்கலாம். இல்லை என்கிட்ட வந்து ஒரு 5,000 தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் கூட்டு குர்பானியில் பங்கு சேர்ந்து கொள்ளலாம். குர்பானுடைய மாமிசத்தை யாரெல்லாம் சாப்பிடலாம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் 22வது அத்தியாயம் 36 அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்பானுடைய இறைச்சியை வந்து நீங்களும் உண்ணுங்கள், வறுமையில் கையேந்தாமல் இருப்பதை கொண்டு திருப்தியாக இருப்பதற்கு நீங்கள் உண்ண கொடுங்க அல்லாஹ் சொல்லலாம். அப்போ குர்பானி மாமிசத்தை நாம் யாருக்கும் தாராளமாக கொடுக்கலாம். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் தாராளமாக குர்பானுடைய மாமிசத்தை நாம் கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம், உறவினர்களுக்கு உண்ண கொடுக்கலாம், எந்த விதமான தவறும் அது இல்லை. மாற்று மதத்திற்கும் தாராளமாக கொடுக்கலாம் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இதன் மூலமாக நமக்கு ஒரு ஒற்றுமை வரும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதுக்கடுத்து குர்பானி எத்தனை நாட்கள் கொடுக்கலாம்? நான் ஆரம்ப ஹதீஸ் சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வலி குல்லி ஐயாமி தஷ்ரீக்கு தபஹுன் ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யோமு தஷ்ரீக் இருக்கு இல்லையா, அந்த நாட்களில் குர்பானி கொடுப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி இருக்கின்றார்கள். ஐயாமு தஷ்ரீக்குடைய எல்லா நாட்களும் அறுப்பதற்குரிய நாட்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்னத் அகமதில் 1675 நம்பரில் பதிவு செய்யப்படுது. ஆகவே பிறை 10 கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் 11 12 கொடுக்கலாம். ஆனால் சிறந்தது எதுன்னு சொன்னால் முதல் நாள் கொடுப்பது சரி. எல்லா இபாதத்தும் பொதுவாகவே இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளும் முதலிலே சிறந்தது செய்வது சிறந்தது. இளமையில் ஹஜ்ஜி செய்வது சிறந்தது, சரிங்களா? ஆரோக்கியமாக இருக்கும்போது நோன்பு வைப்பது சிறந்தது. பண வசதி இருக்கும்போது தர்மம் செய்வது சிறந்தது. முடிச்சிட்டு இருக்கும்போது வக்தில் தொழுவது சிறந்தது. எல்லாமே முதல் தான் இஸ்லாம் விரும்புது. அப்போ அந்த அடிப்படையில் முதல் நாட்கள் கொடுப்பது சிறந்தது. இல்லை முதல் நாள் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்தாலுமா அந்த நாட்கள் கொடுக்கலாம். தள்ளி போடக்கூடாது. சீக்கிரமாக விருந்து செய்வதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான், அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மற்றவங்களுக்காக குர்பானி கொடுக்கலாமா? இப்போ ஆயிஷா சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன், மக்கள் நுழையும் போது எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வந்து அழுது கொண்டு இருந்தேன். ரசூல் தான் கேட்டாங்க, என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டு என்பதாக சொன்னேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு எழுதிய விதியாகும், எனவே ஹஜ்ஜு செய்வதை கொண்டு வணக்க வழிபாடு அனைத்தும் நீ செய்யுங்க, காபாவை மட்டும் நீங்கள் சுற்றி வர வேண்டாம், மீதி எல்லாம் இபாதத்தையும் செய்யுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதே போன்று மினாவில் நான் இருந்தபோது மாட்டிறைச்சி கொண்டு வரப்பட்டது, என்னென்னு கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தமக்காகவும் தம்முடைய துணைவியருக்காகவும் மாட்டை அறுத்து குர்பானி கொடுத்தார்கள், தம்முடைய துணைவியர்களுக்காக மாட்டை அறுத்து குர்பானி கொடுத்தார்கள் என்பதாக பதிலளிக்கப்பட்டது. மேலும் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து ஹஜ்ஜின் போது தம்முடைய துணைவியர் சார்பாக குர்பானி கொடுத்தார்கள். 2544 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போது தம்முடைய குடும்பத்திற்காக பிறருக்காக தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். வெளிநாட்டில் கூடிய மக்கள் உள்ளூர் மக்களுக்காக தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, போன வருஷம் குர்பானி கொடுத்தவர் இந்த வருஷம் திருப்பி குர்பானி தரணுமா அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சமுதாயத்தில் பழக்கம் குர்பானி கொடுத்தாச்சு வருஷம், இந்த வருஷம் கொடுக்க வசதி இல்லை, இருந்தாலும் நான் வருஷம் கொடுத்துட்டேன் இல்லையா, இந்த வருஷம் கொடுக்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன செய்ய கடைசி நேரத்தில் அவங்க அந்த இமேஜை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கடன் வாங்கி எதாவது வாங்கி ஃபோன் பண்ணி ஜிபே பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் எதுவும் அவசியம் இல்லை. அப்போ வசதி இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். வசதி இல்லைன்னு சொன்னால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே வருடம் குர்பானியை கொடுத்தவர்கள் தொடர்ந்து தர வேண்டுமா என்பதை அவசியம் இல்லை. வசதி இருக்கும்போது தந்து தான் ஆக வேண்டும், சரிங்களா? வசதி இல்லை என்று சொன்னால் எப்போ வசதி வருதோ அப்போ குர்பானி கொடுத்தால் போதுமானது. அதே போன்று ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு தான் கொடுக்க வேண்டுமா என்று சொன்னால் பெருமை நாடாமல் ஏழைகளுக்கு தேவையை கருதி எத்தனை பிராணி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். மாமிசத்தை வீண் விரயம் செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாலே அவர் ஹஜ்ஜில் 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் 63 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தார்கள். மீதமுள்ளதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி 100 ஒட்டகத்தில் 63 ஒட்டகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அறுத்தாங்க, 63 அறுத்தாங்க. மிச்சத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தம்முடைய மருமகனுக்கு அறுக்க சொன்னாங்க. அந்த 63 ஏன் சொல்லுங்க பார்ப்போம். 100 ஆடும் கொடுத்துருக்காங்க, 100 ஆடு கொடுத்துருக்காங்க, 100 ஒட்டகம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி 63 ஒட்டகத்தை தம் கையினால் அழுத்திருக்காங்க. ரசூலுக்கே தெரியாது நம்ம 60 வயசுக்கே இருப்போமான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் சிம்பாலிக்காக செஞ்சுக்காங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா 63 பாட்டி மீதி தன்னுடைய மருமகனை அறுக்க சொன்னாங்க. அப்போ யார் வேண்டுமானு சொல்லலாம், தாராளமாக அறுக்கலாம், சரிங்களா?
அதே போன்று இறந்தவர் சார்பாக குர்பானி கொடுக்கலாமா, இறந்து போயிட்டாங்க மாமனார் மாமியார் பெற்றோர்கள் இறந்து போயிட்டாங்க, அவங்க சார்பாக குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் அது மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இல்லை. அது பலவீனமான ஹதீஸ். இறந்த மனம் குர்பானி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆதார் பண்ணும் ஹதீஸ் புகாரியில் 3358 பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆதமுடைய மகன் இறந்த பிறகு 3 காரியங்கள் தவிர மற்ற எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. அந்த 3 காரியத்தை நம்ம செஞ்சால் நன்மை போய் சேரும். ஃபஸ்ட்டு நிரந்தரமான தர்மம், 2வது பயன் தரக்கூடிய கல்வி, 3வது தம்முடைய தந்தைக்காக துவா செய்யக்கூடிய நல்ல குழந்தையுடைய துவா. இந்த 3 தான் போய் சேரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே குர்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. சரிங்களா? அப்போ குர்பானி தர வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இந்த ஹதீஸ் வந்துச்சு இறந்தவர் கொடுக்கலான்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தன்னுடைய மருமகன் அழியிருக்காங்களா இல்லையா, அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் ஆடு வாங்கி அருங்க, என்னுடைய பேரால் ஆடு வாங்கி அருங்க, எனக்காக, என்னுடைய பேரால் இல்லை, எனக்காக ஆடு வாங்கி அருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னாங்க. ஒரு குர்பானி அப்போ சொன்னாங்க. இது அழியை பிடிச்சிட்டு என்ன செஞ்சாங்க சொன்னால், வருஷம் என்ன பண்ணாங்க சொன்னால், என்னுடைய மாமனார் எனக்கு சொன்னாங்க, அறுக்க சொன்னாங்களா இல்லையா, அதை வச்சு அவங்க அறுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு ஹதீஸை கொண்டாந்து இறந்து போன பேரெலாம் அறுக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் இறந்து போன பேரால் நம்ம ஒருபோதும் குர்பானி தர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஹஜ்ஜு செய்பவர்கள் உள்ளூரில் குர்பானி கொடுக்கணும். ஹஜ்ஜுக்கு போயிருக்காரு, அவர் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணி நம்முடைய மனைவி மக்கள்கிட்ட சொல்கிறாரு, எங்கள் ஊரில் குர்பானி கொடுத்துருங்கன்னு சொன்னால் அது அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் ஹஜ்ஜுக்கு போகிறாரா இல்லையா, அங்கே குர்பானி கொடுத்துருவாங்களா இல்லையா, அப்போ அந்த குடும்பத்துக்கு அது போதுமானதாகும். ஆகவே ஹஜ்ஜு செய்து கொள்ளும்போது உள்ளூரில் குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக இறுதியாக என்னவென்று சொன்னால், குர்பானி கொடுத்த பின்பு குர்பானி இறைச்சியை கொண்டு போகும்போது பாதுகாப்பாக கொண்டு போக வேண்டும். சாலையில் ரத்தம் வடியை கொண்டு போவது, அதே மாதிரி மக்கள் பார்க்குற அளவுக்கு ஆட்டுடைய தலையை வெட்டி வண்டியில் தொங்க போட்டு கொண்டு போகிறது, இதெல்லாம் ஒரு தவறான நடைமுறை. ஆகவே இது மக்களுக்கு மத்தியில் வெறுப்புணர்வை உண்டாக்கும். அதுதான் வீடியோவில் எடுத்து போடுறது, சோஷியல் மீடியாவில் போடுறது. இதை நம்ம பெருமையாக நான் குர்பானி கொடுத்துட்டேன், ஃபினிஷிங் குர்பானி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போடுறது, இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதில் குர்பானி கொடுத்த பின்பு நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். யாரெல்லாம் குர்பானை ஏற்றுக்கொள்வாயாக, எனக்கு இறைச்சித்தை கொடுப்பாயாக, எந்த நோக்கத்திற்காக நீ குர்பானை கொடுத்து கடமையாக்கியிருக்கின்றாயோ அந்த நோக்கத்தை அடையக்கூடிய முழுமையான நன்மை எனக்கு தருவாயாக என்பதாக நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். அதற்கு பின்பு தொடர்ந்து நாமும் அல்லாஹுக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையுடைய நேரங்களை, நம்முடைய வாழ்க்கையுடைய பொருளை நம்மை அல்லாஹுக்காக நாம் தியாகம் செய்ய முன்வர வேண்டும். அப்போது தான் நம்முடைய குர்பானி உயிரோட்டமான குர்பானியாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட குர்பானி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் மணிமாக்கிடுவானாக. நம்முடைய குர்பானிகளை அல்லாஹத்தில் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய உள்ளத்தில் முகஸ்துதி ஏதும் இல்லாமல் முழுக்குற்றிலுமாக தக்குவாவின் அடிப்படையில் குர்பானி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹத்தில் ஆக்கிடுவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.